வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களவை எம்பியாக தமிழில் உறுதிமொழி ஏற்ற கமலஹாசன். புதிதாக பொறுப்பேற்ற மாநிலங்களவை எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. காசாவில் முழு போர் நிறுத்தம் தேவை. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா வலியுறுத்தல். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆரம்ப பள்ளி மேற்கூரை இடிந்து விபத்து. 4 சிறுமிகள் பரிதாபமாக உயிரிழப்பு. மும்மொழி கொள்கையை மாநில அரசுகளே முடிவு செய்யலாம். ஒன்றிய அரசு அறிவிப்பு. திரைப்படமாகும் பாமக நிறுவனர் ராமதாஸின் வாழ்க்கை வரலாறு. ராமதாஸின் பிறந்த நாளை ஒட்டி வெளியான அறிவிப்பு. தமிழ்நாட்டில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள கமலஹாசன் உட்பட 6 மாநிலங்களவை எம்பிக்கள் பதவியேற்றுள்ளனர். தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட வைகோ, வில்சன், அன்புமணி ராமதாஸ், சண்முகம், என் சந்திரசேகரன், முகமது அப்துல்லா ஆகியோரின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இதனிடையே கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி இந்த 6 இடங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. அதில் திமுகவை சேர்ந்த வில்சன், கவிஞர் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம், திமுக சார்பில் களமிறக்கப்பட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் ஆகியோர் தேர்வாகினர். அதேபோல் அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை, தனபால் ஆகியோரும் போட்டியின்றி தேர்வாகினர். இந்நிலையில் மாநிலங்களவை எம்பியாக நடிகரும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவருமான கமலஹாசன் பதவியேற்றார். தொடர்ந்து மாநிலங்களவை எம்பியாக கமல் தமிழில் உறுதிமொழி ஏற்றார். மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். வணக்கம். அதனைத் தொடர்ந்து மாநிலங்களவை எம்பியாக திமுகவை சேர்ந்த கவிஞர் சல்மா, வில்சன் ஆகியோரும் பதவியேற்றனர். மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பி. வில்சன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்பொழுது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறையுடன் உறுதி கூறுகிறேன். இந்நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற மாநிலங்களவை எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காசாவில் முழு போர் நிறுத்தம் தேவை என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான போர் 1.5 ஆண்டுகளை கடந்து நடந்து வருகிறது. காசாவில் மக்கள் உணவு, மருத்துவம் இன்றி தவித்து வரும் நிலையில் இஸ்ரேல் தொடர்ந்து காசா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் உணவு கிடைக்காமலும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை காசாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் காசாவில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் உணவுக்காக காத்திருக்கும் மக்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேலின் தாக்குதலால் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 59,000 கடந்துள்ளது. மேலும் பட்டினியால் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 100ஐ தாண்டியுள்ளது. இதனால் போரை உடனடியாக முடிவிற்கு கொண்டு வர கோரி சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா உட்பட 24 நாடுகள் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விவாதத்தில் காசாவில் முழு போர் நிறுத்தம் தேவை என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பிப்லோடியில் ஆரம்ப பள்ளி மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 4 சிறுமிகள் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜிலாவரை அடுத்த பிப்லோடி பகுதியில் அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் காலை பள்ளி துவங்கிய போது பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்து கோர விபத்து அரங்கேறியுள்ளது.
தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் மற்றும் கிராம மக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்தில் 4 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் இடிபாடுகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மனோகர் தானாவில் உள்ள பிப்லோடி அரசு பள்ளியில் காலை சுமார் 8:30 மணி அளவில் இந்த கோர விபத்து அரங்கேறியுள்ளது. மும்மொழி கொள்கையை மாநில அரசுகளே முடிவு செய்யலாம் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் மும்மொழி பிரச்சினை குறித்து எம்பி மாணிக்கம் தாகூர் மக்களவையில் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய கல்வித்துறை இணை அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி எழுத்துப்பூர்வ பதில் அளித்தார். இது தொடர்பாக பேசிய அவர், மும்மொழி கொள்கையை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் சுதந்திரமாக முடிவு செய்யலாம் என தெரிவித்தார். மேலும் கல்வி என்பது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பட்டியலில் உள்ள ஒரு பாடமாக இருப்பதால் 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையின் சாராம்சம் மற்றும் பரிந்துரைகளின்படி மும்மொழி கொள்கையை செயல்படுத்துவதற்கான முறைகள் குறித்து முடிவு செய்வது அந்தந்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசாங்கங்களை பொறுத்தது என அவர் மக்களவையில் தெரிவித்துள்ளார். பன்மொழி தன்மையை ஊக்குவிப்பதை இந்த கொள்கை வலியுறுத்துவதாகவும், மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மும்மொழி கொள்கையை நெகிழ்வான முறையில் ஏற்றுக்கொள்ள ஊக்குவிக்கப்படுவதாகவும், உள்ளூர் தேவைகள், மொழியியல் பன்முகத்தன்மை மற்றும் செயல்படுத்துதல் சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் எந்த மாநிலத்தின் மீதும் எந்த மொழியும் திணிக்கப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கைக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் ஒன்றிய அரசு பின்வாங்கியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் வாழ்க்கை திரைப்படமாவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புகழ்பெற்ற அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள் பலரின் வாழ்க்கை சினிமா படமாக தொடர்ந்து வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வாழ்க்கையும் திரைப்படமாக உருவாக உள்ளது. இப்படத்திற்கு ஐயா என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தை பல வெற்றி படங்களை இயக்கிய சேரன் இயக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிக் பாஸ் ஆரி ராமதாஸாக நடிக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமதாஸ் வாழ்க்கை படத்தில் அவரது இளம் வயது நிகழ்வுகள், டாக்டராக பணி செய்து கொண்டு பின்தங்கிய வன்னிய சமுதாய மக்களின் ஏழ்மை நிலையை அகற்றவும், கல்வி, வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கவும், தனி ஒதுக்கீடு பெறவும் போராட்டங்கள் நடத்தியது மற்றும் அரசியல் கட்சி தொடங்கியது உள்ளிட்ட பல நிகழ்வுகள் இடம்பெற உள்ளது. விரைவில் இந்த படத்திற்கான படப்பிடிப்பு பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணி சென்றனர். பீகார் பேரவை தேர்தலை முன்னிட்டு 22 ஆண்டுகளுக்கு பின் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து அனைத்து மாநிலங்களிலும் இந்த பணிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற தொடரில் இதுவரை குறிப்பிடத்தக்க அளவில் எதுவும் நடைபெறவில்லை. இதன் காரணமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இன்று காலை நாடாளுமன்றம் கூடியதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வாக்காளர் திருத்த பணிகள் குறித்து அவையில் விவாதிக்க கோரி கோஷமிட்டனர். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்றம் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜவ்வாது மலை பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு பன்றிகள் அறுவடைக்கு தயாராக உள்ள கம்பு உள்ளிட்ட பயிர்களை நாசம் செய்து வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். புதுப்பட்டு அடுத்த ஜவ்வாது மலை அடிவார நெற்பயிர், கேழ்வரகு, கம்பு உள்ளிட்ட தானியங்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் வனப்பகுதியில் இருந்து இரவு நேரங்களில் வெளியேறும் காட்டு பன்றிகள் விவசாயிகள் சாகுபடி செய்து வரும் பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக வனத்துறையினரிடம் பலமுறை புகார் கூறியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இந்நிலையில் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் ஏழுமலை என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு பன்றிகள் அறுவடைக்கு தயாராக இருந்த கம்பு பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. எனவே சேதப்படுத்தப்பட்ட பயிர்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், காட்டு பன்றிகள் விளைநிலத்திற்கு வராமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் குழந்தைகள் மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு மதுரை திரும்பிய மாணவிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 11 வயது சிறுவர் சிறுமிகளுக்கான ஆசிய பசிபிக் குழந்தைகள் மாநாடு ஜப்பானில் புக்குஓகா மாகாணத்தில் நடைபெற்றது. ஜூலை 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த மாநாட்டில் 48 நாடுகளை சேர்ந்த 180க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் இந்தியாவில் இருந்து மும்பை, மகாராஷ்டிரா மற்றும் ஈரோடு, மதுரை ஆகிய பகுதிகளில் இருந்து 4 பேர் கலந்து கொண்டனர். குறிப்பாக மதுரையை சேர்ந்த மாணவி திவ்யஸ்ரீ கலந்து கொண்டார். ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் மதுரை அமைப்பு மூலம் மாணவி திவ்யஸ்ரீ மற்றும் அவரது தந்தை வீரமணி ஆகியோர் ஜப்பானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து பல்வேறு நாடுகளை சேர்ந்த மாணவ மாணவிகளோடு கலந்துரையாடல் மற்றும் கல்வி முறை, கலாச்சாரம், அவர்களது வாழ்வியல் குறித்து நடத்தப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மதுரை திரும்பிய மாணவி திவ்யஸ்ரீக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திவ்யஸ்ரீ பல்வேறு நாடுகளின் வாழ்வியல் மற்றும் கலாச்சாரத்தை அறிந்து கொண்டதாக கூறினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஸ்ரீ சண்டி கருப்பசாமி கோவிலில் பிடிக்காசு வழங்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராசிபுரம் அடுத்த அரியா கவுண்டம்பட்டி பகுதியில் 33 அடி உயரமுள்ள ஸ்ரீ சண்டி கருப்பசாமி கோவில் மற்றும் ஸ்ரீ நாகக்கன்னி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பக்தர்களுக்கு பிடிக்காசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆடி அமாவாசையொட்டி 21வது ஆண்டாக பிடிக்காசு வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 108 மூலிகை பொருட்களை கொண்டு கணபதி ஹோமம், அஷ்டலட்சுமி ஹோமம், நரசிம்ம ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிடிக்காசு வழங்கப்பட்டது. இதில் நாமக்கல், சேலம், ஆத்தூர், கரூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். மறைந்த மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை குழுமத்தின் முன்னாள் தலைவர் நம்பெருமாள் சாமியின் உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை குழுமத்தின் முன்னாள் தலைவர் நம்பெருமாள் சாமி நேற்று காலமானார். அவரது மறைவிற்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மதுரை அண்ணா நகரில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நம்பெருமாள் சாமியின் உடலுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை நிர்வாகிகளை சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்நிலையில் மறைந்த நம்பெருமாள் சாமி பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு உயரிய விருதுகளையும் பெற்றுள்ளார். மேலும் டாக்டர் நம்பெருமாள் சாமி அகில இந்திய கண் மருத்துவ சங்கம் வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கி கௌரவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலையில் இந்தியாவின் தேசிய விலங்கான புலியின் திரு உருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலையில் இந்தியாவின் தேசிய விலங்கான புலியின் சிலை கோவை மாநகராட்சி சார்பில் நிறுவப்பட்டுள்ளது. சுமார் 12 அடி நீளத்தில் 900 கிலோ எடையுடன் முன்னங்கால்களை தூக்கி பாயும் நிலையில் புலி சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலாளர் வாசுகி ஆகியோர் கலந்து கொண்டு புலி சிலையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் வாசுகி, புலிகளை பாதுகாக்க வேண்டும், புலிகள் தினத்தை உற்சாகமாக அனுசரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டு மாநகராட்சி சார்பில் இங்கு நிறுவப்பட்டுள்ளது என கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் அங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஒன்றியம் அங்கம்பாக்கம் சமுதாய கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. அங்கம்பாக்கம் மதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை ஏற்பாட்டில் அங்கம்பாக்கம் இளைஞராணர் வேலூர், காமராஜபுரம், தம்மனூர், அவலூர் உள்ளிட்ட 5 ஊராட்சிகளை சேர்ந்த மக்களுக்காக நடைபெற்ற இம்முகாமை உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் தொடங்கி வைத்தார்.
இதில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகளின் மனுக்களை பெற்று அதற்கான தீர்வுகளை வழங்கினர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 73,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் இரண்டாவது நாளாக தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 45 ரூபாய் குறைந்து 9,210 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் ஆபரண தங்கம் சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 73,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 128 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,28,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பிலிப்பைன்ஸை தாக்கிய புயலால் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசியாவில் அமைந்துள்ள நாடு பிலிப்பைன்ஸ். இந்நாட்டை கோமே என்ற புயல் தாக்கியுள்ளது. சூறாவளி காற்றுடன் கனமழையும் கொட்டி தீர்த்தது. மணிக்கு 120 முதல் 165 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. குறிப்பாக அந்நாட்டின் பங்கசினான் மாகாணம் அக்னோ நகர் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலை போக்குவரத்து, மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் 2,78,000 மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே பிலிப்பைன்ஸை தாக்கிய புயலால் ஏற்பட்ட கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர்களில் சிக்கி இதுவரை 25 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். மாநிலங்களவை எம்பியாக தமிழில் உறுதிமொழி ஏற்ற கமலஹாசன். புதிதாக பொறுப்பேற்ற மாநிலங்களவை எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. காசாவில் முழு போர் நிறுத்தம் தேவை. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா வலியுறுத்தல். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆரம்ப பள்ளி மேற்கூரை இடிந்து விபத்து. 4 சிறுமிகள் பரிதாபமாக உயிரிழப்பு. மும்மொழி கொள்கையை மாநில அரசுகளே முடிவு செய்யலாம். ஒன்றிய அரசு அறிவிப்பு. திரைப்படமாகும் பாமக நிறுவனர் ராமதாசின் வாழ்க்கை வரலாறு. ராமதாசின் பிறந்த நாளை ஒட்டி வெளியான அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.